மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எறா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இறால் 1 கிலோ, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, கொத்தமல்லி இலை 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், வத்தல் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். கடாய் சூடான உடனே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே கடுகு 1 டீஸ்பூன் போட்டு தாளிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றது வரை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறது வரை நல்லா வதக்குவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் இப்போ அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கழுவி வச்சிருக்கிற எறாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடுவோம். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா தண்ணி பெருகி இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் நேராக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். ப்ரான் மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த ப்ரான் மசாலா பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.